ஆசிரியரை உங்களை ஞாபகம் வச்சிருக்க இந்த பணியும் உங்கள் நட்பும் நீங்கள் நெஞ்சுக்குள்ள அதற்கு ஈடே இல்லை என்னும் என் மாணவனுடைய நெஞ்சமாறக்கா நினைவுகளுக்குரிய நாட்டுப்புற நடனத்திற்கு நன்றிகள். தொடர்ந்து தலைமை ஆசிரியை வாழ்த்து பேச எம் சார்லஸ் கல்லூரியின் முதல்வர் திருவாளர் வையாபு துரை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இங்கு குழுமியிருக்கும் எனது மாநில தலைமை அன்னை உட்பட தொழிற்சோதனை அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய சகோதரி பவுலினா அவர்களோடு நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். நான் கல்லூரி முதல்வராக பொறுப்பேற்றவுடன் பல்வேறு காரணங்களுக்காக என்னுடைய சகோதரியை நான் அவ்வப்போது சந்திப்பது உண்டு. அவர் சந்திக்கும் பொழுது 3 விஷயங்கள் அவர்கள் எனக்கு பாடமாக நடந்து கொண்டார்கள். ஒன்று வந்து எளிமை. ரொம்ப எளிமையா இருப்பாங்க. எந்த நேரத்திலையும் ஏதோ எங்களுக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னா வந்து கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அந்த இடத்துல அவங்க முதல்வர் நாங்கள் வந்து ஏதோ ஒரு உதவி கேட்க வர்றோம், ரொம்ப எளிமையா என்னோட பழகுவாங்க. ரொம்ப எளிமையா வரவேற்று என்ன சார் வேணும், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்றது மட்டுமல்லாம உடனடியாக அதை செய்து கொடுக்கக்கூடிய உள்ளம் கொண்டவர். இது வந்து எனக்கு ஒரு லேர்னிங்கா அமைந்தது. ரெண்டாவது வந்து அன்பு. அவர் முகத்துல வந்து நான் அவங்கள மீட் பண்ணும் பொழுது எப்பயுமே வந்து ஒரு பேஸ் இருக்கும். நம்மளுடைய நிர்வாக பணி அப்படின்னு வச்சுட்டு நம்ம திடீர்னு ஒரு ஆள் வர்றோம் அப்படின்னா அந்த நிர்வாக பணியில எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்மளுடைய முகமே மாறும். பட் அருட்சகோதரி நான் வந்து அவங்களுடைய எந்த சூழ்நிலையில் இருப்பாங்க எனக்கு தெரியாது. நான் என்னுடைய அலுவலகம் சார்ந்து அவங்களை நான் வந்து அணுகும் பொழுது அந்த விஷயங்களை எங்ககிட்ட காட்டவே மாட்டாங்க. அவங்களுடைய பணிச்சுமையை எங்ககிட்ட காட்ட மாட்டாங்க. ரொம்ப அன்பா அந்த முக மலர்ச்சியோட வாங்க சார், என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்போம். இதுவும் வந்து நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பாடமாக அமைந்தது. அடுத்து வந்து எளிதாக அணுகக்கூடியவர். ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கணும், ஒரு ஃபோன் பண்ணி சிஸ்டர் உங்களை பார்க்கணும் சிஸ்டர், வாங்க சார், என்ன சார் வேணும், இமீடியட்டா வாங்க சார். இமீடியட்டா அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியது. மூன்றாவது வந்து தாராள மனப்பான்மை. அன்பு அப்படின்னும் போது இன்னொரு விஷயம், நம்மளுடைய அருட்சகருடைய தகப்பனார் இங்க 2-3 ஆண்டுகள் இருந்தாங்க. எப்படி தன்னுடைய தாய் தந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அவங்க மூலியமா நான் கற்றுக்கிட்டேன். தன்னுடைய வயதான காலத்தில் ஒரு பெண்ணை பார்ப்பதே கஷ்டம். ஆனால் அவருடைய தந்தைய எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல இருந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு பாடம். நான் பார்க்கும் போதெல்லாம், போகும்போதெல்லாம், வரும்போதெல்லாம் பார்ப்பேன். சிஸ்டர் வந்து அவருடைய தந்தையை எந்த அளவுக்கு வந்து உள்ளங்கையை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப எனக்குலாம் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலா ஃபீல் பண்ணுறேன். ஒரு அருட்சகோதரியா இருந்துட்டு, ஒரு பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இருந்துட்டு, இதெல்லாம் எப்படி நான் கூட சொல்லுவேன், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து வச்சது சிஸ்டர். எந்த அருட்சகோதரிக்கு கிடைக்காது. அப்பா அம்மாவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் மற்றவங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கு சிஸ்டர் சொல்லி சொல்லுவேன். எப்பெல்லாம் நான் மீட் பண்ணணும், பர்சனல் விஷயங்களை என்னுடைய அன்னையாய் என் உடன்பிறந்த சகோதரியாக ஷேர் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பெருமையா இருக்கும். அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணும் பொழுது என்னுடைய அம்மாவா, என்னுடைய கூட பிறந்த சகோதரியாக தான் பாதிச்சு என்ன செய்யுது. சகோதரியை பற்றி ஒரு சிறு கவிதை, அது மனசில் தோணுச்சு, அதை நான் ரீட் பண்றேன். அன்பின் வடிவாய் நின்றவர் நீ, அறிவின் விளக்காய் எரிந்தவர் நீ, கல்வி பயணத்தில் என்றும் ஒளிதரும் நட்சத்திரம் நீ, மென்மையான சொற்களை வழிகாட்டி மெய்ப்பொருள் உணர்த்தி முன்னேற்றம் மாணவர்களுக்கு தந்தி, சிக்கல்கள் வந்த போதெல்லாம் நாம் முடிப்போம் என்ற நம்பிக்கை ஊட்டி அவர்களை அரவணைத்தி, ஆசிரியர் அல்ல அன்னையாய் இருந்து அருகில் நின்று ஆதரவு தந்தி, ஒவ்வொரு இதயத்திலும் இன்று உங்கள் நினைவுகள் மலராக மலர்ந்திருக்கும், எளிமை உங்கள் ஆபரணம், கருணை உங்கள் அடையாளம், அன்பு உங்கள் மொழி, அதனால் அனைவரின் உள்ளமும் உங்கள் இல்லம் ஆனது. இன்று பணி நிறைவு என்றாலும்
இது முடிவு அல்ல, ஒரு புதிய தொடக்கம். நீங்கள் விதைத்த நல்லொழுக்க விதைகள் மாணவர்களின் வாழ்வில் என்றும் வளர்ந்து கொண்டே இருக்கும். நன்றி சொல்ல வார்த்தைகள் குறைவு, நினைவுகள் மட்டும் நிரம்பி வழிகின்றன. ரெவரண்ட் சிஸ்டர் பவுலினா அவர்களே, நீங்கள் அனைவரும் இதயங்களிலும் என்றும் நிலைத்திருப்பீர்கள் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அழைத்தவருக்கு மரியாதை செலுத்த எமது கல்லூரியின் செயலர் மற்றும் எமது ஆசிரியர் பெருமக்களை நம்முடன் அழைக்கின்றேன். வாழ்த்துக்களை கூறிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு என் நன்றிகள். இப்பொழுது வாழ்த்து பேசுவார்கள் எங்களுடைய அன்னை. அவர் உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தை கலந்து உயிர்மை எழுத்தாக வார்த்தை கொடுத்து செந்தேனாய் இருக்கும் வார்த்தைகளால் என் தலைமை ஆசிரியர்களை வாழ்த்த வருகிறார் என்னுடைய மாநில தலைவி அருட்சகோதரி சிஸ்டர் மேரி குயிக் அவர்கள். இன்று பணி நிறைவு காணும் என்னுடைய அன்பு சகோதரி, my beloved companion, and we were together always, and now I have the privilege to wish my own companion, and I am really very happy to stand in front of you. அன்பிற்கினிய அன்பு அருட்பணி ரெவரண்ட் ஃபாதர் சபரியப்பன், ஃபாதர் ஆரோக்கியராஜ், எங்கள் அன்பு சகோதரியுடைய சகோதரி பிலவட் சிஸ்டர் செல்வி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். எங்களுடைய முன்னாள் provincial superiors and முன்னாள் correspondents, all the correspondents, அன்பு சகோதரிகள், ஆசிரியர்கள் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இன்று நாம் ஒன்று கூடியுள்ள இந்த நிகழ்வு ஒரு சாதாரண ஓய்வு விழா அல்ல, ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்வின் மகத்தான கொண்டாட்டம். நாம் அன்புடன் கௌரவிக்கும் நம்முடைய அன்பு சகோதரி பவுலின் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராய் மட்டுமல்லாமல் ஒரு அர்ப்பணிப்பு மிக்க துறவியாய், ஒரு நம்பிக்கையான பணியாளராக, ஒரு ஜெபமிகு ஆவியினால் தூண்டப்பட்டு வாழ்ந்து காட்டியவர். அவருடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் அவர் கொண்டிருந்த பண்புகள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. உறுதிப்பாடு, கடின உழைப்பு, விசுவாசம், ஜெபம் நிறைந்த வாழ்க்கை, இவை அனைத்தும் அவரின் தினசரி வாழ்வின் அடையாளங்கள். அவருடைய வாழ்க்கையின் மிக உயர்ந்த குணம் துன்பங்களை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வது. சிரமங்கள் வந்தபோது கூட அவர் தளரவில்லை, மாறாக அமைதியுடன் நம்பிக்கையுடனும் அவற்றை தாங்கினார். மேலும்
அவர் தனது பெற்றோரை அன்புடனும் பொறுப்புடனும் கடைசி நாள் வரை கவனித்துக் கொண்டார். இது அவருடைய மனித நேயத்தின் உயர்ந்த சாட்சியாகும். சிஸ்டர் பவுலின் அவர்கள் மதுரையில் சுமார் 17 ஆண்டுகளும் மற்றும் பல இடங்களில் இந்த கல்வி பணியை மொத்தமாக 29 ஆண்டுகள் அவர் ஹெட்மிஸ்ட்ரஸாக பணியாற்றி நிறைய மாணவர்கள், ஒரு வருடத்திற்கு 200 மாணவர்கள் என்றாலே எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறார்கள். ராணிப்பேட்டையில் அவர் சேவை செய்யும் போது ஒவ்வொரு பேட்சும் பார்க்க போனால் 400-500 மாணவிகள் வெளியே செல்வார்கள். எல்லோருக்கும் அவர் அந்த கல்வி பணியை கொடுத்து கல்வியை மட்டும் அவர் கொடுக்கவில்லை, அவர்களின் வாழ்க்கையை வடிவமைத்துள்ளார். இன்று அப்படி பார்க்க போனால் more than 25,000 not only the students alone but their families, they have become the families. இன்று குடும்ப பொறுப்பாளராக அவர்கள் இன்று இருப்பார்கள். ஸோ அவர்களை நினைக்கும் பொழுது எத்தனை குடும்பங்களை எங்களுடைய அன்பு சகோதரி உருவாக்கி இருக்கின்றார். அவருடைய தலைமையில் பள்ளி வளர்ச்சி பெற்றதோடு மாணவர்களின் ஒழுக்கமும் கல்வி திறனும் உயர்ந்தது. இவ்வேளையில் அவரது பணியில் துணை நின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வது நமது கடமையாகும். ஆகையால் நான் முன்னையே சொல்லியிருந்து எங்களுடைய ப்ரொவின்ஷியல் சுப்பீரியர்ஸ், கரஸ்பாண்டன்ஸ் அவர்களுக்கு வழங்கிய வழிகாட்டுதலுக்கும் ஆதரவுக்கும் நன்றி. அவருடன் இணைந்து பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அதேபோல் மெட்ரிக் பள்ளி முதல்வர்கள் மற்றும் பணியாளர்கள், பிரைமரி பள்ளி முதல்வர் மற்றும் பணியாளர்கள், பிஎட் கல்லூரி முதல்வர் மற்றும் பணியாளர்கள், ஸ்நேக இல்லம், முதியோர் இல்லங்கள், சமூக பணி மையங்கள் இவை அனைத்திலும் இணைந்து செயல்பட்ட அனைவருக்கும், எங்களுடைய அன்பு சகோதரியுடன் இணைந்து செயல்பட்ட அனைவருக்கும் நன்றிகள். இவை அனைத்தும் சேர்ந்து எங்கள் அன்பு சகோதரி பவுலின் அவர்களின் பணியை மேலும் சிறப்பாக்கியுள்ளது. வேதாகமம் சொல்லியிருக்கின்றது, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்திருக்கின்றேன். 2 தீமோத்தேயு 4:7. இந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கைக்கு முற்றிலும் பொருந்துகின்றன. நான் என்னுடைய அன்பு சகோதரிடம் நிறைய குணங்கள் பார்த்திருக்கின்றேன். ஆனால் நான் இப்பொழுது ஒரு 5 G. முதல் G, காட். எப்பொழுதும் அவர் கடவுளை முதல் இடத்தில் வைப்பார். 2வது கிராட்டிடியூட், கடவுள் செய்த அனைத்திற்கும் என்றும் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பார். 3வது கிவிங், தாராள குணமுடையவர், எல்லோருக்கும் அன்பாக கனிவான உள்ளத்துடன் வழங்குபவர். 4வது கேர்ட் இஸ் ஸ்ட்ரென்த், எங்களுடைய அன்பு சகோதரருடைய இன்னர் ஸ்ட்ரென்த், அவர்களுடைய கேரக்டர், ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் இஸ் பீங் அப்ரிஷியேட்டட். ஷீ இஸ் க்ளோரியஸ், கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றார். கடவுளின் மகிமையை அவர் வெளிப்படுத்துகின்றார். அவருடைய சொல்லிலும் செயலிலும் எல்லாவற்றிலும் அவர் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரிய என்னுடைய அன்பு சகோதரி பவுலின் அவர்களே, நீங்கள் விதைத்த நன்மைகள் பல தலைமுறைகளுக்கு பலனளிக்கும். இன்று ஓய்வு பெறுவது ஒரு முடிவு அல்ல, ஒரு புதிய தொடக்கம். இனி உங்கள் வாழ்க்கை மேலும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் கடவுளுடன் ஆழமான உறவில் நிறைந்ததாகவும் இருக்கட்டும். நாங்கள் உங்களை இழக்கின்றோம் இல்லை, ஆனால் உங்கள் சேவையையும் சாட்சியத்தையும் என்றும் நினைவில் கொள்வோம். இறுதியாக உங்கள் அர்ப்பணிப்பு, அன்பு, உழைப்பு அனைத்திற்கும் எங்கள் இதயங்களைந்த நன்றிகள். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து நலமும் சமாதானமும் ஆனந்தமும் நிரம்ப செய்வாராக. எல்லோருக்கும் நன்றி. என்னுடைய அன்பு சகோதரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
வளரும் பயிருக்கு உரமிட்டது போலுள்ளது சிஸ்டர் அவர்களின் வாழ்த்து. ஆளுமையிடமிருந்து ஆகச் சிறந்த அங்கீகாரம், ரசனை மிகுந்த உரை, இதைவிட அங்கீகாரம் வேறென்ன வேண்டும் என்ற சிஸ்டர் அவர்களுக்கு. சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக சிஸ்டர் வர்ஜின் சென்ட் ஆன்ஸ் கான்வென்ட் அவர்களை பேச வாழ்த்த அன்புடன் அழைக்கின்றனர். அனைவருக்கும் மதிய வணக்கம். மதிப்புக்குரிய பிரவின்ஷன், சார்ல்ஸ் ப்ரோனியோ சிஸ்டர்ஸ் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறேன். சிஸ்டர் அவர்களோடு நாங்கள் எப்பவுமே மீட்டிங்கில் சந்திப்போம். ரொம்ப அருமையான சிஸ்டர், அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன வாழ்த்துங்க. Farewell and felicitation, honoring Reverend Sister Paulina on her retirement as headmistress, a shepherd of wisdom, a beacon of knowledge, a heart full of compassion. With deep gratitude, we celebrate your years of devoted service, loving kindness, and inspiring leadership. You have not only educated minds but also nurtured hearts and built character. Your legacy will forever shine in the lives you have touched. The Lord bless you and keep you. The Lord make His face shine upon you and be gracious to you. Numbers 6 verses 24 to 26. As you step into this new chapter, may God fill your days with peace, joy, and abundant blessings. With love, respect, and gratitude, happy and blessed retirement. My Sister Virgin, St. Anne's Girls High Secondary School, Perugudi, Madurai. பெருங்குடி சென்ட் ஆன்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் இங்கு வந்து வாழ்த்தியமைத்து எங்களுடைய பள்ளியின் சார்பில் நன்றிதனை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து வாழ்க்கையின் உண்மைகளை காட்சியாக்கும் கலை நாடகம் இப்போதைய மாணவர்கள் வழங்கும் சிந்தனைக்குரிய நிகழ்ச்சி தொடர்கிறது. வானழகு விரிந்திருக்கும், கடலழகு ஆழம் இருக்கும், மலையழகு உயர்ந்து நிற்கும் எம் விழா நாட்டின் சில பண்பு நலங்கள் இதோ உங்கள் கண்முன். ஏங்க, நாம வர வழியில ஒரு தம்பி கிட்ட விசாரிச்சோமே, அவன் இந்த வழியா தானே போகணும்னு சொன்னான். இந்த வழியா போனா பள்ளிக்கூடம் வந்துடும் சொன்னான்ல. இந்த அலங்காரத்தெல்லாம் பார்த்தா இந்த இடம் தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன். சரி, யாரையாவது கூப்பிட்டு விசாரிக்கலாம். இந்த கூப்பிடுறேன். அதுவும் அந்த 3 பொண்ணுங்க போகுங்க, அவங்கள கூப்பிட்டு விசாரி போயிருங்க. நம்மளோட சிஸ்டரோட டேப்லெட் ஃபங்க்ஷன் நம்ம கலர் ட்ரெஸ் தான் போட்டுருக்கோம்ல. ஏமா பொண்ணுங்களா, இங்க கொஞ்சம் வாங்கம்மா. யாரை நம்மள கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். என்னங்க பாட்டி? ஏமா, சார்லஸ் ஸ்கூல்ல ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குதாமே, அது இங்க தானா? சார்லஸ் ஸ்கூல்
இருக்கோமா. ஓ அப்படியா? அவங்க ஊரா? ஆமா. அவங்க சொந்தக்காரங்களா? ஆமா. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு சிஸ்டரோட நற்குணங்கள் எல்லாமே தெரியும். ஆனா அவங்களோட பெற்றோர்கள் யாரு, அவங்களோட ஊர் என்னது அப்படின்னு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்றீங்களா பாட்டி? அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. விரியூர்ங்கிற ஊர்ல தான் உங்க சிஸ்டர் பிறந்தாங்க. விரியூரா? அது எங்க இருக்கு? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தான் இருக்கு. அவங்க அப்பா பேரு சந்தியாகு, அவங்க அம்மா பேரு ரோசாலி. அவங்க 2 பேருக்கும் மொத்தம் 4 குழந்தைங்க. உங்க சிஸ்டர் தான் நல்ல தலைச்ச பிள்ளை. உங்க சிஸ்டருக்கு 2 தங்கச்சியும் ஒரு தம்பியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல ரொம்ப துருத்துருன்னு சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலயே இறைபக்தி ரொம்ப அதிகம். அதனாலதான் வளர்ந்து இறைவனுக்கே தன்னை அர்ப்பணிச்சு அருள் சகோதரியா ஆகியிருக்காங்க. அப்படியா? சின்ன வயசுல இருந்தே சிஸ்டர் எல்லாத்து மேலேயும் அவ்வளவு கருணையா பாசமா இருக்காங்களா? ஆமா, ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப மட்டும் கிடையாது, இப்பயும் தேனி மாதிரி சுறுசுறுப்பா தான் இருக்காங்க. டைம் ஆகுது, ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆகுது, வாங்க போலாம். அவங்கள பத்தி பேசினா நீ பேசிட்டே தான் இருக்க. வாங்க, டைம் ஆகுது, போலாம். வாங்க தாத்தா பண்ணி போகலாம். போலாம். இங்க உட்காருங்க, ஃபங்க்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்க உட்கார்ந்து நீங்க ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஆனாலும் நம்ம ஸ்கூல் சீனியர்ஸ்னா ரொம்ப லக்கிப்பா. ஆமாப்பா, அவங்களாம் ரொம்ப லக்கி. ஆமா, ஏன்னா சிஸ்டர் அவங்களுக்குலாம் கிராமர்லாம் டீச் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போயிடுச்சு. சரி வாங்க, நம்ம ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஆண்டு புனித சார்லஸ் சபைக்கு சேர்ந்தார், படிக்கும் கன்னியாக. தான் செய்யும் எந்த ஒரு செயலையும் கடவுளுக்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்பவர் எம் அருட்சகோதரி அவர்கள். முதல் 2026 வரை மதுரையில் மீண்டும் தலைமை ஆசிரியராக இதோ உங்கள் முன். நாங்கள் விழுந்த போதெல்லாம் துணிப்பவர், எங்கள் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுப்பவர், நாங்கள் அழும் போதெல்லாம் கண்ணீரை துடைப்பவர் எம் அருட்சகோதரி அவர்கள். பள்ளியில் டீச்சர்ஸ் எல்லாரும் பிரேயருக்கு வாங்க. திருப்பாடல்கள் 17 இறைத்திரு வசனங்கள் 1-3 முடிய. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவு உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். ஜெபம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு தந்தையே, இதோ இந்த நல்ல நாளில் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கின்றோம். எங்கள் பள்ளி மாணவ கண்மணிகளை உம் கரம் பிடித்து காப்பீர்கள். எமது ஆசிரியர் பெருமக்களை பேரப்பேராய் கொண்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல்நல சுகத்தை தருவீர்கள். என் பள்ளிக்காக 2 முக்கியமான கோரிக்கைகளை உம் பாடம் சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்கு வெற்றி கனியை தருவீராக. என் ஜெபம் கேள நல்ல பிதாவே. குட் மார்னிங் டீச்சர்ஸ். நம்ம பள்ளிக்கு 2 முக்கியமான கோரிக்கைகள் இருக்கு. அது விரைவான நிறைவேறதுக்காக நம்ம கடவுள்கிட்ட தொடர்ந்து ஜெபம் செய்யணும். சிஸ்டர், நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது செய்யறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட முழு நம்பிக்கையா ஜெபம் பண்றீங்க. அதனாலே கடவுள் கண்டிப்பா அதுக்கு தொடர்பாரு சிஸ்டர். ஆமா மிஸ், முழு நம்பிக்கை வைக்கும்போது எந்த ஒரு செயலா இருந்தாலும் கண்டிப்பா நிறைவேறும். சிஸ்டர், எங்க பிரச்சனைகளையும் உங்கள்கிட்ட சொல்லி ஜெபிக்க சொல்றோங்க. ஏன்னா உங்க ஜெபத்துக்கு ஒரு சக்தி இருக்கு, நாங்க எல்லாருமே நம்புறோம் சிஸ்டர்.
மற்றவர்களுடன் பேசுவது மட்டுமல்ல, மன அமைதி, ஆன்மீக வலிமை மற்றும் வழிகாட்டுதலை பெறுவதற்கான ஒரு வழியாகும். ஜெபத்தின் மூலம் எதனையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவர் எம் அருட்சகோதரி அவர்கள். குட் மார்னிங் சில்ட்ரன். நம்ம பள்ளிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. அது என்னன்றதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பள்ளி 7B மாணவி ஒருத்தி உடல்நலம் சரியில்லாம இருக்கா. அவளுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியுமா? தெரியும் சிஸ்டர். அவங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, குறுக்குறே லேஸ் இந்த மாதிரி பேக்கெட் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடாதீங்கன்னு சொல்லலாம். அந்த பொண்ணு இந்த மாதிரி பேக்கெட் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டதாலையும் அவ உடம்புல தேவையான ரத்த சத்து இல்லாத காரணத்தினாலையும் அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் 3 நாளா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவ செஞ்ச தப்ப நீங்க யாருமே இனிமே செய்யக்கூடாது. ஓகே ஓகே சிஸ்டர். நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று என்னது? கல்வி சிஸ்டர். வெரி குட், கல்வி. அந்த கல்வியை நம்ம சிறப்பாக கற்றுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? விடாமுயற்சி, கூடிய படிப்பு சிஸ்டர். வெரி குட் சில்ட்ரன். நம்ம அடிக்கடி சொல்ற அந்த தாரக மந்திரத்தை சொல்லுங்க. I can if I can't, who can? ஒன்ஸ் மோர். I can if I can't, who can? நம்ம விடாமுயற்சியை என்னைக்கும் கைவிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன கதை பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு அவன் வாழ்க்கை முழுக்க பிரச்சனைகளும் துன்பங்களும் நிறைஞ்சிருக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அவனால சுத்தமா முடியல. அவன் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது தோல்வியில தான் போய் முடியுது. என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அவன் ஊர்லயே ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா மக்களுக்கு நல்ல தத்துவங்கள் சொல்ற ஒருத்தர். அந்த சாமியார் கிட்ட போய் என்ன செய்யலாம்னு கேட்கும்போது அந்த சாமியார் சொல்றாரு, அதோ அங்க ஒரு மரம் தெரியுதா, அந்த மரத்துல ஒரு குருவி கூடு கட்டி இருக்கு. நான் உனக்கு ஒரு 10 நாள் அவகாசம் தரேன். அந்த 10 நாள்லயும் நீ போய் தினமும் அந்த குருவி கூட்ட கலைச்சிடுவான்னு சொல்றாரு. உனக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பார்ப்போம்னு சொல்றாரு. அதே மாதிரி அவனும் போய் முதல் நாள் போய் கலைச்சிட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல திரும்பியும் அந்த குருவி கூடு கட்டிருக்கு. இதே மாதிரி அந்த 10 நாள் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. அப்போ அவனுக்கு எதுவுமே புரியல. அப்போ அந்த சாமியார்ட்ட போய் திரும்ப வழி கேட்கும்போது அந்த சாமியார் சொல்றாரு, உனக்கு இதுல இருந்து என்ன புரியுதுன்னு கேட்கிறாரு. நம்மளுக்கு இதுல இருந்து என்ன புரியுது? அந்த குருவி கிட்ட விடாமுயற்சியும் நம்பிக்கையும் அதிகமா இருக்கு. அதனாலதான் அந்த குருவிக்கு எத்தனை தடவை தோல்வி வந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த கூட்டை கட்டியிருக்கு. ஓகே சில்ட்ரன், நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை ஜெபம் செஞ்சுட்டும் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம படிக்க போறீங்களா, படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது எதுவும் மறக்கக்கூடாதுன்னு ஜெபம் செஞ்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மறக்காது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல நீங்க என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்களோ அந்த மிஸ்டேக்ஸை திரும்பி நீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கும். ஓகே, இது மூலமா நீங்க நிறைய மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச குட் நியூஸ் என்னன்னா, நம்ம பள்ளிக்கு 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் சென்டர் கிடைச்சிருக்கு. Okay children, hard work plus prayer makes success. Thank you children. Thank you sister. Have a nice day sister. தன்னலமற்ற விசுவாசம், இரக்கம் மற்றும் பிற நன்மைக்காக அக்கறை கொண்டு உயர்ந்த மனநிலையோடு உலா வருபவர் எம் அருட்சகோதரி அவர்கள். ஷாஹினா, ஜோஷ்னா, இங்க வாங்க. சீக்கிரம் Morning sister. மார்னிங்மா. என்னாச்சு? எவ்வளோ டல்லா வரீங்க? இல்ல சிஸ்டர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர். சொல்லுமா, என்னாச்சு? இல்ல சிஸ்டர், எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை, அதனாலதான் சோகமா இருக்கா. குடும்பத்தில் சண்டை வருதுன்னா இப்போ ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இதுக்கெல்லாம் போய் நீ ஃபீல் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டியா? இல்ல சிஸ்டர், அம்மா கோபத்துல சமைக்கிறதுனால சாப்பிடாம வந்துட்டேன். என்னம்மா இது எப்படி சொல்லிட்ட? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா இந்த பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு சரியா? மத்தியான சாப்பாட்டுக்கு சத்து உணவு வாங்கிக்கோ. ஓகே? இருக்கட்டும் சிஸ்டர், நாங்க ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேம்மா. இதை பாருங்க, நீங்க குழந்தைங்க உங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக ஸ்டடீஸ் மேலே மட்டும்தான் இருக்கும். இதுலலாம் இன்டர்ஃபியர் ஆகுது. ஓகே? ஓகே சிஸ்டர். Thank you sister. Thank you. Have a nice day sister. Nice. பசிக்கும் முன்பே உணவளிக்கும் தாய்.
விழும் முன்னரே கை கொடுக்கும் தந்தை. இவ்விருவரையும் ஒருங்கே தன்னகத்தை கொண்டு அன்பையே ஆயுதமாக கொண்டவர் எம் அருட்சகோதரி அவர்கள். சிஸ்டர் டஸ்ட்பின்ல குப்பை எடுத்து போறோம். இதே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்களை கூப்பிட்டா டஸ்ட்பின்ல எடுத்து போட சொல்லுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளும் சிஸ்டர் வந்து கத்துக்கணும் மிஸ். இது மட்டும் இல்லாம சிஸ்டர் நீ நிறைய நற்பண்புகள் இருக்கு மிஸ். அதை பார்த்து நம்மளும் கத்துக்கலாம் மிஸ். சரி வாங்க மிஸ், கிளாஸ் டைம் ஆயிடுச்சு போறோம். சிஸ்டர் மட்டும் தனியா செடிக்கு தண்ணி ஊத்துறாங்க. வாங்க நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாம். ஆமாப்பா சிஸ்டர் காலையில சாயந்தரம் மழை பெய்ஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி செடிக்கு தண்ணி ஊத்திட்டே இருக்காங்க. சரி வாங்க என்னன்னு கேட்டுட்டு சிஸ்டருக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம். சரி சரி பேசிக்கிட்டே இருக்காதீங்க, வாங்க போலாம். வாங்க சிஸ்டர், நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் சிஸ்டர். தாராளமா செய்யுங்க. சிஸ்டர் எனக்கு ஒரு டவுட். நீங்க ஏன் மார்னிங் ஈவினிங் எப்போதுமே செடிக்கு தண்ணி ஊத்திட்டே இருக்கீங்க? மரம், செடி, கொடி இது எல்லாமே மனிதர்கள் மாதிரி ஒரு உயிர் தானே. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வல்லார் கூட சொல்லியிருப்பாருல்ல, நீங்க கூட படிச்சிருப்பீங்க. அதனால என்னைக்குமே செடியை மட்டும் வாடவே விடக்கூடாது. சிஸ்டர் எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர். நேசிக்கிறதுக்கும் விரும்புறதுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு செடியில பார்த்தாலே பூவை பறிச்சு நானே வச்சுக்கணும்னு தோணுது. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நேசிக்கிறதுக்கும் விரும்புறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு செடியை பார்த்த உடனேயும் அதுல இருக்கிற அந்த அழகான பூவை பறிச்சு வச்சுக்கணும்னு தோணுச்சுன்னா அதுதான் அந்த செடியை நீங்க விரும்புறதுன்னு அர்த்தம். இதே இது அந்த செடியை நீங்க நேசிச்சீங்கன்னா அதே செடியை அழகா தண்ணி ஊற்றி பராமரிப்பீங்க. இதுதான் விரும்புறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் வித்தியாசம். இப்போ எல்லாருக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது சிஸ்டர். இப்போ சொல்லுங்க, நீங்க செடிகளை விரும்புவீங்களா இல்லை நேசிப்பீங்களா? நேசிப்போம் சிஸ்டர். வெரி குட். சிஸ்டர் எந்தெந்த சிஸ்டர் போய் செடி தண்ணிக்கிறது? இங்க இருக்கிற எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றுங்க. இன்பம் தரும் இயற்கை, மனித வாழ்வின் வரம் இயற்கை, சுத்தமான காற்றை தரும் இயற்கை, மக்களை காக்கும் ஆயுதம் இயற்கை. இதை உணர்ந்தால்தான் என் அருட்சகோதரி அவர்கள் இயற்கையை நேசிக்கிறார். எங்களோட சிஸ்டரோட நட்பு நாங்க லைன்லயே டெக்ஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு சிஸ்டருக்கு பிடிக்காத ஒரு கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அதை நீங்க மனசுல இருந்து இப்பவே கிராஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தாத்தா பாட்டி கூப்பிடலாம். தாத்தா பாட்டி வாங்க, வந்து நீங்க 2 பலூன் ஆடுங்க. நான் ஒன்று வைக்கிறேன். பொறாமை. நான் உழைக்கணும்பா. நீங்க 2 பேரும் உடைச்சிட்டீங்க, நானும் ஒன்று உடைச்சிடுறேன்.
எங்க பாத்தீங்களா நம்ம பொண்ணுக்கு எனக்காக இந்த நிகழ்ச்சி நன்முறையில் நடைபெறுவதற்காகவும் என்னை ஆசீர்வதிப்பதற்காகவும் உங்கள் குழுவில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காகவும் அனைத்து வானதூதர்களும் புனிதர்களும் உங்கள் புடை சூழ நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வியப்புரையை தொடங்குகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கல்வி பணியில் 29 ஆண்டுகளில் 17 ஆண்டுகளை தலைமை ஆசிரியராக இந்த கல்வி நிறுவனத்தில் பொறுப்பேற்று பணியாற்றுவதற்கு முழுமுதற் காரணம் எல்லாம் வல்ல இறைவனின் அளப்பரிய அருளே. இது கடவுளுடைய புனிதமான திட்டம். ஒவ்வொரு நாளும் சவால்கள் வந்த போதும் சோதனைகள் சூழ்ந்த போதும் எனக்கு தளவில்லா மனவலிமையையும் ஞானத்தையும் தந்து என்னை ஒரு கருவியாக பயன்படுத்திய இறைவனுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெற்றோர் விதைத்த விசுவாசம் என்ற விதை வளர்வதற்கு அவர்களின் விசுவாச வாழ்க்கை, அவர்களின் செயல்கள் மூலம் இறைவன் மீது நான் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ள ஆணிவேராக இருந்தது. எனக்கு வலுவூட்டுவதரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற இறைவாக்குக்கு ஏற்ப என் பணி வாழ்வில் பல சவால்களை சந்தித்த போதிலும் அதை எதிர்கொள்ள போதுமான சக்தியை பெற்றுக்கொண்டது என் பெற்றோர்கள் அளித்த விசுவாசம். எனது கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் அசைக்க முடியாத விசுவாசத்தையும் அளித்த என் பெற்றோர்களுக்கு உளமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். இந்த பணி நிறைவு விழாவை நன்கு திட்டமிட்டு மிகச்சிறப்பாக கலை நயத்தோடு நடத்தி கொண்டிருக்கும் முப்பள்ளிகளின் தாராளர் அருட்சகோதரி ஜோஸ்பின் அவர்களுக்கும், மாநில கல்வி குழு தலைவி அருட்சகோதரி மேரி பிரான்சிஸ் அவர்களுக்கும், அவருடன் இணைந்து செயல்படும் அருட்சகோதரி டிசி ரோஸ்மேரி மற்றும் என் இல்ல அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழா சிறப்பாக அமைய உங்கள் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் மிகவும் மகத்தானது. உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை என்பது ஏற்ப குழந்தைகளுக்கு உதவுகின்ற உள்ளத்தை சிறு வயதிலேயே வளர்ப்பதற்கும், தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கும், அவர்களின் மகிழ்விலே நிறைவு காணவும், இளையோர்களுக்கு வழிகாட்டவும் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்திய நேரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். எங்கள் குடும்பத்தில் இறைப்பணிக்கு முன்னோடியாக இருந்தவர் எனது தாய் மாமா அருட்தந்தை சபரியப்பன் அவர்கள். எங்கள் குடும்பத்தில் 4 அருட்தந்தையர்கள், 4 அருட்சகோதரிகள். இறைவனின் தோட்டத்தில் பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அருட்தந்தை சபரியப்பன் அவர்கள் எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்தவர். யாரையும் விரைவில் கடிந்து கொள்ள மாட்டார். எந்த பிரச்சனை வந்தாலும் அவற்றை நேர்மறை எண்ணங்களோடு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு இறைத்திட்டத்திற்கு ஏற்றவாறு செயல்படுபவர். இறைப்பணியில் சேவை செய்ய எப்போதுமே எனக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றார். இறைப்பணியை சேவை மனப்பான்மையோடு பணியாற்ற வழிகாட்டும் மாமா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பல அலுவலர்கள் மத்தியிலும் நேரத்தை ஒதுக்கி இவ்விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள என்னுடைய உறவினர்கள், முக்கியமாக திருவாளர் அருளப்பன், திருவாளர் போஸ்கோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை என்னுடைய குடும்பத்தார் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
தன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற சவால்கள் அனைத்தையும் தன்னகத்தே வைத்துக்கொண்டு எவ்வளவு துன்பம் வந்தாலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தங்கை செல்வி மற்றும் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் ஜெபத்தாலும் அன்பாலும் பாசத்தாலும் நான் இறைப்பணியை செய்ய உற்சாகம் மூட்டியதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட என்பதற்கேற்ப என் மீது நம்பிக்கை வைத்து இப்பணியை என்னிடம் ஒப்படைத்த முன்னாள் மாநில தலைவி சிஸ்டர் சரோஜ், சிஸ்டர் வர்ஜி, சிஸ்டர் அமளி அன்பரசி என் தற்போதைய மாநில தலைவி அருள் சகோதரி மேரிக்குயின் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். நீங்கள் எனக்கு அளித்த வழிகாட்டுதலுக்கும் ஊக்கத்திற்கும் ஜப உதவிக்கும் நான் என்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய பணிக்காலத்திற்கும் பணியை குறித்த இறை திட்டங்களுக்கு உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து அனைத்து திட்டங்களையும் வெற்றியடைய செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், முக்கியமாக அருட்சகோதரிகள் அமளி அன்பரசி, புஷ்பா, புனிதா, பாத்திமா ராணி, நிர்மலா வில்லியம்ஸ் தற்போதைய நிர்வாக அன்னை அருட்சகோதரி ஜோஸ்மி நிர்மலா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் ஜபங்களும் வாழ்த்துக்களும். எம் பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் ஆன்மீக மேம்பாட்டிற்கும் உறுதுணையாக இருந்து வருகின்ற அனைத்து பல்லோட்டி இல்ல குழுக்களுக்கும் பங்கு தந்தை இணை பங்கு தந்தை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நன்றி திருமொழியை ஆற்றி சிறந்ததொரு மறைவுரையை வழங்கி அனைவருக்கும் இறையாசிரியரை நிறைவாக பெற்று தந்த அருட்தந்தை ஜான் விட்டோ அவர்களுக்கும் அவரோடு இணைந்து திருப்பலி ஆற்றிய அனைத்து குருக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு சேர்ந்த இறைவனுக்கு நன்றி கூற வகையில் கொண்டுள்ள அமலவை கன்னியர்கள், அண்ணால் சபை கன்னியர்கள், அமலாகாடன் கன்னியர்கள் மற்றும் எம் இல்லங்களில் இருந்து வருகை புரிந்துள்ள புளியம்பட்டி, பெரியக்கோட்டை, சிலாத்திக்குளம் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை குறித்தாக்கிக் கொள்கின்றன. திண்டுக்கல்லிருந்து வந்திருக்கின்ற அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் நன்றி. எங்களுடைய மாணவிகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் விளையாட்டிலும் மிகச் சிறந்தவர்கள். ஒவ்வொரு வருடமும் மாநில அளவில் தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்களை பெற்று பெருமை சேர்த்து வருகின்றனர். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தொடர்ந்து இன்னும் பல பதக்கங்களை பெற்று பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்திடவும் நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வில் உயர்ந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய டீச்சர் ராணி அவர்களுடைய துணைவர் இங்கு வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. உங்களுக்கு என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய ஜபம் எப்போதும் உண்டு. என்னுடைய பணிக்காலத்தில் ஒத்துழைப்பு நல்கி பணி சிறக்க உறுதுணையாக இருந்த முப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், கல்வியல் கல்லூரி முதல்வர் மற்றும் செயலர், பேராசிரியர்கள், மெட்ரிக் பள்ளி ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் என்னோடு பயணித்த என்னுடைய முன்னாள் ஆசிரியர்கள், சிறப்பாக புஷ்பா மிஸ், சுந்தரி மிஸ், பாரதி மிஸ், இன்னும் வந்திருக்கு மேரிலதா மிஸ், அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான தருணத்தில் எங்கள் பள்ளியின் முதுகெலும்பாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய இதயம் கணித்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பள்ளியின் வெற்றி அதன் கட்டிடங்களாலும்
வசதிகளாலும் அல்ல, அதன் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பாலும் உழைப்பாலும் தான் அளவிடப்படுகிறது. அந்த வகையில் எம் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த பொறுப்புடனும் அக்கறையுடனும் அவர்கள் கடமைகளை நிறைவேற்றி வருகின்றனர். அன்பு ஆசிரியர்களே, மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கும் புனித பணியை நீங்கள் தினமும் செய்து வருகின்றீர்கள். பாடங்களை மட்டுமல்ல, நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கான மதிப்பீடுகளையும் நீங்கள் கற்றுக் கொடுக்கின்றீர்கள். அத்தகைய தெய்வீக பணியை செய்யும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இதயம் கணிந்த நன்றியினை இந்த நேரத்தில் குறித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த 17 வருடங்களில் நீங்கள் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி கூறுவதோடு தொடர்ந்து உங்கள் குடும்பங்களை இறைவன் தன் ஆசீர்வாதங்களால் நிரப்ப என்னுடைய ஜபங்களும் வாழ்த்துக்களும். என் பள்ளியின் அலுவலக பணிகள் அனைத்தையும் எவ்வித தொய்வும் இன்றி சிறப்பாக செய்து கொண்டு வருகின்ற அருட்சகோதரி சாந்தி மற்றும் திருவாளர் ராபர்ட் அவர்களுக்கு என்னுடைய ஜபங்களும் வாழ்த்துக்களும். அழைக்கும் போதெல்லாம் நம் பள்ளியின் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறந்ததொரு அறிவுரைகளை வழங்கி உற்சாகப்படுத்துகின்ற என் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திருவாளர் சுரேஷ் பாபு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலிருந்து இந்நேரம் வரையிலும் நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைவரும் கண்டுகளித்தோம், அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒவ்வொரு நிகழ்வையும் நன்றாக திட்டமிட்டு அதற்குரிய நேரத்தை செலவழித்து மாணவிகளை நன்றாக தயாரித்து மிக சிறப்பாக அனைத்து நிகழ்வுகளையும் நடத்தி காட்டினீர்கள். மாணவிகளுக்கும் அவர்களை பயிற்றுவித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அனைவரும் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய ஜபங்களும் வாழ்த்துக்களும். எம் பள்ளியின் நலனுக்காக உழைக்கும் அனைத்து சத்துணவு ஊழியர்கள், எமது பேருந்து ஓட்டுநர்கள், காவலர், தூய்மை பணியாளர், உடன் உழைப்பாளிகள் அனைவருக்கும் என் இதயம் கலந்த நன்றியை தெரிவித்து நீங்கள் அனைவரும் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று இன்புற்று வாழ உங்களை வாழ்த்துகின்றேன். முக்கியமாக இன்று நடந்த இந்த கூட்டு திருப்பலிக்கு இசையமைத்து கொடுத்து அனைவரையும் ஜெப நிலையில் வாழ்த்திய திரு அலாய் அவர்களுக்கு என்னுடைய இதயம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அர்த்தமுள்ள விதத்தில் இந்த இறை வழிபாடானது நடைபெற்றது. அதற்காக முயற்சிகள் எடுத்து தயாரித்த நம்முடைய அருட்சகோதரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே பசி நேரத்தில் இருக்கிறோம், அதனால தான் எங்களுக்கு நிறைய எல்லாமே நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லி வச்சுட்டாங்க. நாடகத்தின் மூலமாகவும் மற்றவர்கள் என்னுடைய பண்பு நலன்களை பேசியதன் மூலமாக என்னுடைய பண்புகளை எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதனால் திரும்பவும் நான் சொல்லி என்னுடைய நேரத்தை நான் வீணாக விரும்பவில்லை. நேரத்தினுடைய அருமை, காலத்தினுடைய அருமையை உணர்ந்து நான் என்னுடைய இயற்கையை முடித்துக் கொள்கிறேன். ஒருவேளை யாரையாவது நான் மறந்திருந்தால் என்னை மன்னித்து இப்பொழுது நான் கூறும் பணிவான மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று திருச்சியிலிருந்து இங்கு வந்து இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய சகோதரி ஸ்டெல்லா அவர்களுக்கும், வத்தக்கடையிலிருந்து ஹோலி கிராஸ் கான்வென்ட்க்கு 2 சகோதரிகள் வந்தார்கள், என்னுடைய உறவினர் அவர்களுக்கு